பாகிஸ்தான் டேங்குகளை கைப்பற்றிய தலிபான்கள். சர்வதேச கோமாளி ட்ரம்ப். டிஆர்பி ராஜா கூறியதை மறுத்தது ஃபாக்ஸ்கான். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பாகிஸ்தானை புரட்டி எடுத்திருக்கிறார்களே தலிபான்கள். வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தான் ஆப்கன் எல்லையில் மிக கடுமையான மோதல் நடந்து வருகிறது. மோதல்ங்கிறது கூட ஒரு நியூஸ் சென்ஸ்ல தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அதிகாரபூர்வமா போர்னு ரெண்டு தரப்புல யாரும் சொல்லல. அப்படிங்கிறப்போ மோதல் தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் கிட்டத்தட்ட ஒரு போரை போலவே நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப ஒரு கடுமையான மோதலாக இது போய் கொண்டிருக்கிறது. அந்த பாகிஸ்தான் ஆப்கன் பார்டர்ல, அது குறிப்பா கந்தஹார் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்று புதன்கிழமை காலை தாக்குதல் நடத்தியது. இதில் ஆப்கனை சேர்ந்த பொதுமக்கள் 12 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். ஆப்கன் படைகள் நடத்திய பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் வீரர்கள் ஏராளமானவர்கள் உயிரிழந்தனர். ஏராளமான எதிர்த்தரப்பு படையினரை கொன்றதாக 2 தரப்புமே கிளைம் பண்ணி கொள்ளுகின்றன. இது சம்பந்தமாக பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். எல்லை பகுதியில் உள்ள பாகிஸ்தான் படையினர் மீது ஆப்கன் தலிபான்கள் புதன்கிழமை நடத்திய தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன. பின் போர்டக் எல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற மோதலில் 15 முதல் 20 தலிபான் படையினர் கொல்லப்பட்டனர். பலர் காயமடைந்தனர். இது தவிர பிற எல்லை பகுதிகளில் நடத்தப்பட்ட பதிலடி தாக்குதலில் 25 முதல் 30 தலிபான் படையினர் உயிரிழந்தனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் தலிபான்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தான் தாக்குதலை தொடங்கியது என்றும், இந்த தாக்குதலில் 12 ஆப்கன் பொதுமக்கள் உயிரிழந்தனர் என்றும், 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மோதலில் ஏராளமான பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் தலிபான் அரசு கூறியிருக்கிறது. இரு தரப்பிலும் கூறப்படுகிற உயிரிழப்பு விவரங்களை நடுநிலை ஊடகங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கள் நாட்டில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோருக்கு ஆப்கானிஸ்தானில் ஆட்சி செலுத்தி வரும் தலிபான் அமைப்பினர் அடைக்கலம் தருவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. தலிபான் அரசும் பாகிஸ்தான் தங்கள் நாட்டில் தாக்குதல் நடத்தி வருவதாக கூறி வருகிறது. கடந்த வாரம் கூட ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட குண்டுவெடிப்புகளுக்கு பாகிஸ்தான் காரணம் என தலிபான் குற்றம் சாட்டியது. அதன் தொடர்ச்சியாக 2 தரப்பினரும் எல்லை பகுதியில் கடந்த சனிக்கிழமை கடுமையான மோதலில் ஈடுபட்டனர். இதில் 58 பாகிஸ்தான் வீரர்களை கொண்டதாக தலிபான்களும் 200 தலிபான் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான பயங்கரவாதிகளை கொண்டதாக பாகிஸ்தான் ராணுவமும் தெரிவித்தன. இந்நிலையில் 2 தரப்பினரும் மீண்டும் எல்லை மோதலில் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தானுடைய பல்வேறு ராணுவ டேங்குகளை கைப்பற்றிய தலிபான்கள் அவற்றை ஆப்கன் சாலைகளில் ஓட்டிச் செல்லும் வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன. மேலும் கொல்லப்பட்ட பாகிஸ்தான் வீரர்களின் பேண்ட்டுகளை உருவிய தலிபான்கள் அவற்றை பொதுமக்கள் பார்வைக்கு வைத்துள்ளனர். இவை எல்லாவற்றையும் விட இந்த பாகிஸ்தான் ஆப்கன் மோதலில் ஒரு புதிய போக்கு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், முதன்முறையாக தலிபான்கள் ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் நிலைகளை குறிவைத்து தகர்த்துள்ளனர். ட்ரோன்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. பொதுவா தலிபான்கள் இதுவரைக்கும் ட்ரோனை யூஸ் பண்ணதே கிடையாது. முதல் தடவையா அவங்க பெரிய அளவில் ட்ரோன்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒண்ணு நாம் நினைவு கூறணும். ஜஸ்ட் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இந்தியாவுக்கு தலிபான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முட்டாகி வந்திருந்தார். ஆக்சுவலா அவர் ஆப்கனுக்கு திரும்பியதற்கு பிறகுதான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கனுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சோ இப்போ ஆப்கன் அப்படிங்கிறது டோட்டலா நம்முடைய கைப்பிடியில் வந்திருக்கிறது. தலிபான்கள் நம்ம கண்ட்ரோல்ல வந்திருக்காங்க. இந்த மாற்றம் எதற்கு பிறகு அப்படின்னா, பங்களாதேஷ்ல ஏற்பட்ட மாற்றத்துக்கு பிறகு. பங்களாதேஷ தன்னுடைய கைப்பாவையாக பாகிஸ்தான் மாற்றிக்கொண்டு இந்தியாவுக்கு எதிரான இம்சைகளை பங்களாதேஷ் வழியாக பாகிஸ்தான் செய்ய முயன்ற போது நாம் முழுக்க நம்முடைய கண்ட்ரோல்ல ஆப்கனை கொண்டு வந்தோம். சோ பங்களாதேஷ் மூலமாக பாகிஸ்தான் வாலாட்டும் என்றால் ஆப்கன் மூலமாக நாம செக் வைப்போம். இதுதான் பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது, சக்தி சமநிலை.
ஒரு இடத்துல இப்படின்னா அதே இடத்துல அதே பிராந்தியத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டை இன்னொரு நாடு பயன்படுத்தும். இதன் மூலமா அந்த சக்தி சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் பவர் மெயின்டைன் ஆகும். அதனால இன்றைக்கு தலிபான்கள் துணிச்சலோட பாகிஸ்தானை எதிர்கொள்ளுகிறது என்றால் அந்த துணிச்சலுக்கு பின்னால் இந்தியா இருக்கலாம். இந்தியா தான் இருக்கிறது நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனா இந்தியா இருக்கலாம். ஏன்னா ஆப்கானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இப்பதான் இந்தியாவுக்கு வந்து விட்டு போயிருக்கிறார். அவர் ஆப்கானுக்கு திரும்பின கையோட பாகிஸ்தான் தன் தாக்குதலை தொடர்ந்து இருக்கிறது. அதே நேரத்துல பாகிஸ்தான் தாக்குதலை ரொம்ப வெற்றிகரமாக முறியடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எஃபிஷியன்டா தலிபான்கள் ரிட்டாலியேட் பண்றாங்க. முன்னை காட்டிலும் ஒரு கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ரொம்ப மாடர்ன் அண்ட் மாடர்னைஸ்டு வெப்பன்ஸோட அவங்க பிரமாதமா ஃபைட் பண்றாங்க. அதுவும் ட்ரோன்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. ட்ரோன்களை வைத்து அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நிலைகள், பாகிஸ்தானுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கட்டடங்கள், இவற்றையெல்லாம் தலிபான்கள் தகர்த்தெறிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கடைசியா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கடுமையான மோதலுக்கு பிறகு ஆப்கன் தலிபான்களோடு 48 மணி நேரம், அதாவது 2 நாளைக்கான போர் நிறுத்தம் மேற்கொள்வதாக பாகிஸ்தான் புதன்கிழமை அறிவித்திருக்கிறது. இது குறித்து அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அலுவலகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். எல்லையில் தற்காலிக போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க பாகிஸ்தான் அரசும் ஆப்கன் தலிபான் அரசும் முடிவு செய்துள்ளன. புதன்கிழமை மாலை 6 மணி தொடங்கி 48 மணி நேரத்துக்கு இந்த போர் நிறுத்தம் நீடிக்கும். தலிபான்களிடமிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று பாகிஸ்தான் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலிபான் எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அதுக்காக அப்படின்னு. ஆனா உண்மையில நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த 2 நாட்டுக்குமே நெருக்கமாக இருக்கக்கூடிய கத்தார் மற்றும் சவுதி அரேபியா போன்ற வளைகுடா நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு நாம கேள்விப்படுகிறோம். பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் தெரிக்கி தலிபான்களுக்கு ஆப்கானிஸ்தானில் பயிற்சி அளிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி ஆப்கன் எல்லையில் பாகிஸ்தான் கடந்த வாரம் குண்டு வீசியது. அதிலிருந்து தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கனுக்கும் இடையே மோதல் தொடங்கியது. ஆனா இந்த மோதல் தொடங்கி இதுவரைக்கும் நடந்திருக்க மோதல்ல பாகிஸ்தான் தரப்புல ரொம்ப ஹெவி லாஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கேள்விப்படுறோம். அதுல இப்ப வரக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் பாகிஸ்தானுடைய பலவீனத்தை வெட்ட வெளிச்சமாக்குவதாக நமக்கு தெரிகிறது. குறிப்பா தாலிபான்ஸ் பாகிஸ்தானுடைய அந்த டேங்கை ஓட்டிட்டு வர்றது, டேங்க் அப்படிங்கறதெல்லாம் ராணுவத்தின் வசம் இருக்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள். அப்படிப்பட்ட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அவங்க கைப்பற்றி பீரங்கியோட கூடிய அந்த டேங்குகள்லாம் இவங்க மாட்டில் கைப்பற்றி கொண்டு வராங்க. தலிபான்ஸ் வந்து தங்களுடைய ஆர்மியில பாகிஸ்தான் டேங்குகளை சேர்த்து கொண்டே வருகிறார்கள். அப்படின்னா பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு லூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்கன்ல இருக்கக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த விமான தளத்தை அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்டுக்கொண்டிருந்தார். அதை முடியாதுன்னு சொல்லி தலிபான்கள் நிராகரிச்சுட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விமான தளம் இருக்கிறது ஆப்கன். ஆப்கனை விட்டு 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு அமெரிக்கா நிரந்தரமாக வெளியேறிவிட்டது. அதைத் தொடர்ந்து தலிபான்கள் உள்ள வந்தாச்சு. இப்ப அவங்க ஆட்சி வந்தாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய விமான தளத்தை எனக்கு வேணும் அப்படின்னு ட்ரம்ப் கேட்டார்னா அதுல ஆழ்ந்த பொருள் உண்டு. இப்போ அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நெருக்கம் அதிகமாகி இருக்கிறது. இப்பதான் ஆப்கனுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதலும் அதிகமாகி இருக்கிறது. இப்ப இந்த டயத்துல ட்ரம்ப் அந்த விமான தளம் எனக்கு வேணும்னு கேட்கிறார் அப்படின்னா, ஆப்கனுக்குள்ள இருக்கக்கூடிய விமான தளத்தில் இருந்து கொண்டே ஆப்கனை கட்டுப்படுத்தி பாகிஸ்தானுக்கு உதவி செய்வதற்கு ட்ரம்ப் தந்திரம் செய்கிறார் அப்படின்னு பொருள். அதை தலிபான்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தலிபான்களை தங்களுடைய கைவசம் வைத்துக் கொண்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்தியாவும் புரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா மோடியும் ஜெய்சங்கரும் புரிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் தலிபான்கள் அந்த விமானப்படை தளத்தை யாருக்கும் நாங்கள் தரமாட்டோம், அது எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும்னு தெளிவாக பட்டவர்த்தனமாக சொல்லி இருக்கிறார்கள். சோ இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஆப்கன் ஒரு சர்வதேச வேட்டைக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அதை குறிவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா வந்து ஒரு இடத்தை நோக்கி குறிவைக்க ஆரம்பிக்குன்னா அந்த இடத்துல பிரச்சனை வரும், கொந்தளிப்பு ஏற்படும். இப்ப இதே போலத்தானே பங்களாதேஷ அமெரிக்கா குறி வச்சது. அங்க இருக்கக்கூடிய சென்ட் மார்டின்ஸ் ஐலண்டை அவங்க குறி வச்சாங்க. அந்த சென்ட் மார்டின்ஸ் ஐலண்டை தங்களுடைய கடற்படை தளமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய நீண்டகால கனவு. அதுக்கு ஷேக் ஹசீனா சம்மதிக்கவே இல்லை. அதனால தான் ஷேக் ஹசீனா அவ்வளவு பெரிய விலையை கொடுத்தார். கடைசியில் அவருடைய தாய்நாட்டிலேருந்து
தப்பித்து வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, இந்தியாவில் தஞ்சமடைய வேண்டிய ஒரு அவல நிலை அவருக்கு ஏற்பட்டது. பாவம், ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிற காலத்திலே துரத்தப்பட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து அவர் தஞ்சமடைந்து மறைந்து வாழ்வது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அவலமான நிலை. அந்த நிலையை உருவாக்கினது அமெரிக்கா. அதே போலத்தான் ஆப்கான்ல மீண்டும் அமெரிக்கா தன்னுடைய முயற்சிகளை தொடங்கி இருக்கிறது. ஆனா ஆப்கானுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி உண்டு. ஆப்கான் அதனுடைய என்டையர் ஹிஸ்டரியில ஒருபோதும் எந்த ஒரு நாட்டுக்கும் அடிமைப்பட்டு கிடந்ததே கிடையாது. எப்போதுமே அப்படித்தான். அதை வந்து அடிமை செய்யவே முடியாது. அந்த அந்த நாட்டினுடைய பிசிக்கல் டெரைன், இல்லாட்டி அந்த நாட்டு மக்களுடைய தன்மை, பல காரணம் இருக்கலாம். இப்ப ஏசியால அந்த விதமான வினோதமான ஒரு சில நாடுகள் உண்டு, எவருக்கும் அடிமையாகாத நாடுகள் அப்படின்ட்டு. இப்ப தென்கிழக்கு ஆசியால தாய்லாந்து அந்த மாதிரி சொல்லலாம். தாய்லாந்து சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாமே காலனி நாடா இருந்தது. தாய்லாந்து மட்டும் விதிவிலக்காக இருந்தது, ஒரு மன்னருக்கு கிளையே இருந்தது. அது எப்படி டாக்டிக்கலா அப்படி இப்படிமா வளைஞ்சு கொடுத்து அடுத்தவங்க ஆளுகைக்கே வராமல் இன்னைக்கு வரைக்கும் தாய்லாந்து தப்பித்து இருக்கிறது. தாய்லாந்துக்கு அருகே இருக்கக்கூடிய மலேசியா பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது எல்லாமே. ஆனா தாய்லாந்து தப்பித்தது. அது போல இது வந்து எப்படின்னா, ஆப்கான் எப்படின்னா எவராலும் நீண்ட காலம் ஆளப்பட முடியாத பூமியாக இருந்து வந்திருக்கு. அது திமிரி திரும்ப வெளியில வந்துடும். இதுக்கு முன்னால சோவியத் ரஷ்யா இந்த ஆப்கானை வளைத்து போட்டது, தாக்கு பிடிக்க முடியல. 89, 90 அது முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல ஒரு 20 ஆண்டு காலம் ஆப்கான் கட்டுப்பட்டு கிடந்தது. அதுல இருந்து திமிரி வந்தாச்சு. கடைசியில் வேற வழியே இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியாமல் அமெரிக்காவை வெளியேறியது. அதனால ஆப்கான்கிற பூமியே வித்தியாசமான பூமி. அங்க இருக்கிறவருடைய மனோபாவம் எல்லாமே வித்தியாசமானது. அந்த ஆப்கான்கிற பூமியை போலவே அங்க வாழுகிற மனிதர்களும் ரொம்ப டஃப்பானவங்க. அதை யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அதோட ஆத்மார்த்தமான நட்போட இருக்க முடியும். இப்ப இந்தியா மாதிரி நீங்க ஆப்கான்ல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் இந்தியா கட்டி கொடுத்தது. அந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாக்கு பேரே வாஜ்பாய் பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வேற எங்கேயா பார்த்திருக்க முடியுமா? இத்தனைக்கும் ஆப்கான் வந்து முஸ்லீம் நாடு. ஆனா நமக்கும் ஆப்கானுக்கும் நல்ல உறவு உண்டு. ஆப்கான் பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு பிளாக்குக்கே வாஜ்பாயுடைய பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், வாஜ்பாயுடைய பெயர் வைப்பதை அந்த நாடு ஏற்றுக்கொண்டு இருக்கிறது என்றால், இயல்பாகவே அந்த நாடு எந்த அளவுக்கு நம்மோடு தோழமையுடன் இருக்கிறது அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால இப்ப நடக்கிற மோதல ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், இது தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் அப்படின்னு புரிந்து கொண்டால் அது தவறு. இந்த போர் மூலமாக அல்லது இந்த மோதல் மூலமாக நமக்கு கிடைக்கிற தோற்றம் தலிபான் வெர்சஸ் பாக் அப்படிங்கிறதா. ஆனால் இதுக்குள்ள பொதிந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்தியாவின் பலம் அப்படிங்கிறது. இந்தியா வந்து தீர்மானிச்சு செக் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, பாகிஸ்தானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பார்டர் ஸ்டேட்டை எப்படி அதனால் இயக்க முடியும் அப்படிங்கறத உணர்த்துவதாக இந்த மோதலை நாம் பார்க்க வேண்டும். ஆனா இந்த மெசேஜ் வந்து இந்த ஃபீல்டிலே இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸுக்கு கரெக்டா போய் சேர்ந்துரும். அவங்க அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா சாதாரண ஒரு ரீடரா இருக்கிறவன், சாதாரண ஒரு வியூவரா இருக்கிறவனுக்கு ஜஸ்ட் இந்த மோதல் தலிபான்ஸ்க்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இடையிலான மோதல் ரொம்ப சுருக்கமாக பொருள் புரிந்து கொண்டிருப்பார்கள். அது கிடையாதுங்கிறது தான் இவ்வளவு நேரம் சொன்னது. மீண்டும் முருங்கை மரம் ஏறி விட்டாரே ட்ரம்ப். எஸ், நீங்க ரொம்ப நாகரிகமா சொல்றீங்க. நான் வேற விதமா சொல்றேன்னா, மீண்டும் வளர தொடங்கி விட்டார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லுவேன். என்ன நடந்தது அப்படின்னா, நேற்றைக்கு அமெரிக்க அதிபரி அதிகாரப்பூர்வ அலுவலகமான ஓவல் அலுவலகத்தில் வைத்து FBI டைரக்டர், அதாவது பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டைரக்டர் காஷ் பட்டேல், அவர் வந்து இந்திய வம்சாவளியை சார்ந்தவர், அவரை அருகில் வைத்துக் கொண்டு ஒரு பிரஸ் மீட் ஒன்று ட்ரம்ப் கொடுக்கிறார். அப்போ ANI செய்தியாளர் ட்ரம்ப் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், இந்தியா வந்து ஒரு நம்பகமான கூட்டாளின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு ட்ரம்ப் சொல்றார், எஸ் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவருடைய மிக நெருக்கமான மிகச்சிறந்த நண்பர், இந்தியா ஒரு மாபெரும் நாடு, கிரேட் நேஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்றப்போ இன்னும் சில தகவல்களை அவர் சொல்றார். என்னன்னா, முன்னால இந்தியால வருஷத்துக்கு ஒரு புதிய தலைவர்கள் உருவாவார்கள், அவர்களை நாங்கள் பார்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மோடி அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர் ஒருவர் தான் தலைவராக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார். இது மிகப்பெரிய விஷயம், ஆச்சரியமான விஷயம். He is a great leader அப்படிலாம் அவர் சொல்லுகிறார். He's a great man, you know. Modi is a great man. That he loves Trump. Now, I don't know if the word love, I don't want you to take that any different. I don't want to destroy his political career, okay? But you have to understand, I've watched India for years. It's an incredible country.
and every single year you'd have a new leader. I mean, some would be in there for a few months, and this was year after year after year. And my friend has been there now for a long time, and he is. அப்படி சொல்லிக்கொண்டே வந்த ட்ரம்ப் ஒரு இடத்துல என்ன சொல்லி இருக்கிறார்னா, ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்கிறேன் என்று மோடி என்னிடம் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார். No, we were not happy with him buying oil from Russia. And he's assured me there will be no oil purchased from Russia. I don't know, maybe that's a breaking story. Can I say that? Would you say? There will be no oil. He's not buying his oil from Russia. It's started. You know, you can't do it immediately. It's a little bit of a process. And he assured me today that they will not be buying oil from Russia. That's a big stop. Now I got to get China to do the same thing. மோடி அப்படி சொல்லி இருப்பாரா, அதுவும் ட்ரம்ப்பை நம்பி சொல்லுவாரா அப்படிங்கிறது ரொம்ப 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 சந்தேகத்துக்குரியது. ஏன்னா ட்ரம்ப்புக்கு எது ரகசியமா இருக்கணும், எது வெளிப்படையா பேசணும், எந்த பேதாபேதமும் கிடையாது. ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டிப்ளமேட்டிக் இஷ்யூஸை கூட, ஒரு டிப்ளமேட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை கூட பகிரங்கமாக செய்தியாளர் கூட்டத்தில் அவர் மாற்ற உடைச்சு விட்டு போயிடக்கூடிய ஆள். அப்படிங்கிறப்ப இவ்வளவு பெரிய தகவலை மோடி ட்ரம்பிடம் எப்படி சொல்லி இருப்பார்? மோடி தொடர்ந்து ட்ரம்பிடம் பேசுவதை தவிர்த்து கொண்டே வருகிறார். இப்ப கடந்த செப்டம்பர்ல கனடாவுக்கு மோடி போயிருந்தார். கனடா பார்டர் தாண்டியாச்சுன்னா அமெரிக்கா. உடனே மோடிட்ட ட்ரம்ப் பேசுறா, என்ன சந்திங்கன்னு. சந்திப்பதை மோடி தவிர்த்தார். ஏன்னா அந்த டயத்துல பாகிஸ்தானுடைய தளபதி ஆசிம் முனீர் அங்க இருக்கிறார். முனீர் அங்க இருக்கிறப்ப திடீர்னு தன்னை கூப்பிடுறாருன்னா ஏதோ ஒரு வேலை ஒண்ணு பார்க்க போறாருன்னு அர்த்தம். ட்ரம்ப் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இந்தியா திரும்பிட்டார். அதே போல இப்போ அமைதிக்கான காசா உச்சி மாநாடு ஈஜிப்ட்ல நடந்து அதுக்கு மோடிக்கும் அழைப்பு வருகிறது. ஆனா மோடி போகல. இத்தனைக்கும் மிகப்பெரிய நாடுகளுடைய மிகப்பெரிய தலைவர்கள் வருகின்றனர். அதுல பிரான்சினுடைய அதிபர் மெக்ரான் வந்திருக்கிறார். அதே போல பிரிட்டனுடைய பிரதமர் வந்திருந்தார். இத்தாலி பிரதமர் மோடியின் நண்பருமான ஜார்ஜியா மெலோனி வந்திருக்கிறார். இப்படி பல பேர் வந்திருக்காங்க. பாகிஸ்தான் பிரதமரும் இருந்தார். இப்படி வந்திருக்கிறப்போ மோடி போகல. இன்னொன்னு, மோடி அந்த உச்சி மாநாட்டை எப்படி ட்ரீட் பண்ணாருங்கிறது ரொம்ப முக்கியம். அவ்வளவு பெரிய தலைவர்கள் வந்திருக்காங்கல்ல. சோ ஓரளவுக்கு சமமான ஒத்தரையாவது அனுப்பணும்ல. அட்லீஸ்ட் அவர் என்ன பண்ணிருக்கலாம், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையாவது அனுப்பிச்சிருக்கணும்ல. ஆனா அதையும் அனுப்பல. வெளியுறவுத்துறை இணை அமைச்சரான கீர்த்திவர்தன் சிங்கை அனுப்பிச்சு வச்ச. உங்களை சந்திக்கிறதுக்கு இவர் போதும், நாங்கெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி. கடைசியில கீர்த்திவர்தன் சிங்க டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திச்சு பேசினார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ட்ரம்ப்பை சந்தித்த, அதாவது அதிகாரபூர்வமாக ட்ரம்ப்பை சந்தித்த இந்திய அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தான். அந்த அளவுக்கு ட்ரம்ப்பை மீட் பண்றத திட்டமிட்டு தவிர்க்கக்கூடியவர் மோடி. இப்ப ஈஜிப்ட் மீட்டிங்கை ஏன் தவிர்த்தார்? ஏன்னா ஈஜிப்ட் மீட்டிங்லயும் வச்சுட்டு ட்ரம்ப் என்னன்னா இந்தியாவை புகழ்கிற மாதிரி புகழ்கிறார். India is a great country with a very good friend of mine at the top, and he's just done a fantastic job. And டக்குனு பின்னால நிற்கக்கூடிய பாகிஸ்தான் பிரதமர் அப்படி திரும்பி பார்க்கிறார். உடனே பாகிஸ்தான் பிரதமர் புன்னகிக்கிறார். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிரதமர் பேசுகிறப்போ இந்திய பாகிஸ்தான் போற தடுத்து நிறுத்தின ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். For his outstanding, extraordinary contributions to first stop war between India and Pakistan and then achieve ceasefire along with his very wonderful team. He has brought not only peace in South Asia, saved millions of people, their lives. Mr. President, I would like to salute you. இல்ல, நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை நிறுத்த எந்த வெளிநாட்டு தலைவர்களும் வேண்டுகோள் விடுக்கவில்லை. எந்த வெளிநாட்டு தலைவர்களின் தலையீடு காரணமாகவும் நிறுத்தவில்லை. दुनिया के किसी भी नेता ने भारत के ऑपरेशन रोकने के लिए नहीं कहा. பாகிஸ்தானுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் நம்மிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறோம். இதுதான் நம்முடைய அபிஷியல் ஸ்டாண்ட். पाकिस्तान ने फोन करके डीजीएमओ के सामने फोन करके गुहार लगाई, बस करो, बहुत मारा, अब ज्यादा मार झेलने की ताकत नहीं है.
प्लीज हमला रोक दो। ये पाकिस्तान के डीजीएमओ का फोन था। சோ நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப்னுடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய கிளைமை கம்ப்ளீட்டா நம்ம நிராகரிச்சிருக்கோம். ரொம்ப வெளிப்படையா ஒரு நோபல் பரிசுக்கு ஆசைப்பட்டு இந்தோ பாக் வார நான் தான் நிறுத்தினேன்னு ட்ரம்ப் சொன்னப்போவே பளிச்சுன்னு முகத்துல அடிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை, பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் நாங்கள் நிறுத்தினோம் அப்படின்னு பார்லிமெண்ட்ல லோக்சபாவிலேயே பகிரங்கமாக பதில் சொன்னவர் மோடி. அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்துக்கு ட்ரம்ப் சொன்னதை கேட்காத மோடி ட்ரம்ப்பை சமாதானப்படுத்துறதுக்காக நாங்க ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் வாங்கறத நிறுத்திக்கிறோம்னு சொல்லி இருப்பாரா? இது என்ன அபத்தம்? சரி, சொன்னார்ல மோடி, நிறுத்திட்டாரா? இப்ப இதுக்கு இடையில லாஸ்ட் வீக் எனக்கு நல்லா நினைவுல இருக்கு, ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார், ஒரு வலிமையான தலைமையின் கீழ் இந்தியா இருக்கிறது, மற்ற நாடுகள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களுக்கு மோடி பணிய மாட்டார், எனவே மற்ற நாடுகளின் அழுத்தத்துக்கு பணிந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவது என்கிற முடிவுக்கு மோடி வந்து சேர மாட்டார், எங்களுக்கு அந்த நம்பிக்கை உள்ளது அப்படின்னு புட்டின் கூறியிருந்தார். I cannot imagine His Excellency Modi getting intimidated or being forced to take any steps or actions that would go against the national interests of India and the people of India. And there is pressure against him, I am aware of that. So ஏதோ ஒண்ணு இந்தியாவை மையமா வச்சுதான் ரஷ்யாவும் பேசிக் கொண்டிருக்கிறது, அமெரிக்காவும் பேசிக் கொண்டிருக்கிறது. சோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இந்தியா மோடி காலத்தில் எமர்ஜ் ஆகி இருக்கிறது. மோடியும் மிக முக்கியமான தலைவராக எமர்ஜ் ஆகி இருக்கிறார். அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இந்த விதமா இவர் மோடி என்கிட்ட பிராமிஸ் பண்ணார்னு தைரியமா ட்ரம்ப் நோக்கம் போல உளறுகிறார். பட் இதுக்கு விரைவிலேயே ஒரு பதில் இந்திய தரப்புல இருந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னப்போ அதற்கு என்ன பதில் வந்ததோ அதே ஒரு விதமான ஒரு பதில் விரைவிலேயே இந்திய வெளியுறவுத்துறையிடமிருந்து வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு இடையில ரஷ்யாவுடைய துணை பிரதமர் அலெக்சாண்டர் நோவக் என்ன சொல்லி இருக்கிறார்னா, இந்தியா இறக்குமதி செய்கிற எண்ணெய்க்கான பேமெண்ட்டை பெருமளவு ரஷ்யன் கரன்சியான ரூபிள்லையும் ஓரளவு சீன கரன்சிலையும் தந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ட்ரம்ப் சொல்லுகிறார் ரஷ்யாட்டிலிருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்திக்கிறோம்னு மோடி சொன்னதா. ஆனால் ரஷ்யாவுடைய துணை பிரதமர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ரஷ்யா வாங்கி கொண்டிருக்கிற எண்ணிக்கைக்கு இந்த விதமா டிரான்சாக்சன் நடந்துகிட்டு இருக்குங்கிறார். அப்படின்னா அது பொருள் என்ன? ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நாம் நிறுத்தவில்லை, நிறுத்த போவதும் இல்லை. ஏன்னா சாதாரண சிம்பிள் லாஜிக்குங்க. ரஷ்யாட்டேருந்து எண்ணெய் வாங்குறது நம்ம நிறுத்தியாச்சுன்னா வேற எங்க போய் எண்ணெய் வாங்க? நாம ட்ரெடிஷனலா எண்ணெய் வாங்கிட்டு ஈரான்ட்டையும் வெனிசுலாட்டையும் 2 நாட்டிலிருந்தும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சாங்ஷன்ஸ் போட்டாங்க. வேற எங்கதான் போய் வாங்குறது? நான் எங்க வாங்கணுங்கிறது இன்னொருத்த தீர்மானிக்க முடியுமா? இன்னைக்கு எனக்கு ரஷ்யாட்டேருந்து சீப்பா கிடைக்குது, அதனால நான் வாங்குறேன். சரி, ரஷ்யாட்டேருந்து வாங்க கூடாது அப்படின்னு சொல்றவங்க ரஷ்யாட்ட நான் என்ன விலைக்கு வாங்குறேனோ அதே விலைக்கு, அதே மலிவான விலைக்கு எனக்கு கிடைக்கிறத உறுதி செய்யக்கூடிய விதத்துல வேற ஒரு சோர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரணும்ல, அதை அவர்கள் செய்யணும்ல, அதை அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். ஒரு பணக்கார ஐரோப்பிய நாடுகள் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அதே விலைக்கு இந்தியா வாங்க முடியுமா? இது ஏற்கனவே பல முறை ஜெய்சங்கர் சொல்லி இருக்கிறார். வருஷத்துக்கு 2000 அமெரிக்க டாலர்ஸ் தான் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தேசம் இந்தியா. இங்க நான் ரொம்ப அளவுக்கு அதிகமா பே பண்ணி பெட்ரோலை வாங்கினேன்னா அதுக்கும் மேல கூட விலை வச்சு பெட்ரோலை நான் உள்நாட்டுல விற்கணும். என்னுடைய மக்களுடைய பர்ச்சேசிங் பவர் அவ்வளவு கிடையாது. அதிக விலை கொடுத்து அவங்க பெட்ரோல் வாங்க முடியுமா? சரி, அந்த அளவுக்கு பெட்ரோல் விலை எல்லாமே எகிரிச்சுன்னா இங்க விற்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலையும் கூடும், இன்ஃபிளேஷன் கண்ணா பின்னான்னு கூடும். இதெல்லாம் நான் எப்படி கட்டுப்படுத்துறது? எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் வருது, அவனா முன் குறைச்ச விலைக்கு தரேன்னு சொல்றான், நான் வாங்குறேன். நான் வாங்க தொடங்கின காலத்துல ஒத்தருமே சொல்லல வாங்காதே வாங்காதேன்னு சொல்லி திடீர்னு இப்ப சொல்லிட்டு இருந்தா. I have a country which has a per capita income of $2,000. These are not people who can afford higher energy prices. It is my obligation, my moral duty to actually ensure that I get them the best deal that I can from the world. இன்னொன்னு, ரஷ்யாட்டேந்து வாங்காதே வாங்காதேன்னு சொல்லி அமெரிக்கா அறிவுரை சொல்லுகிறது. ஆனால் தங்களுக்கு தேவையான பல்வேறு தனிமங்களையும் கனிமங்களையும் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா பெற்றுக்கொள்ளுகிறது. அது மட்டும் எப்படி? இப்ப அமெரிக்கால இயங்கக்கூடிய அணுக்கரு உலைகளுக்கு தேவையான முக்கியமான தாதுக்களை எல்லாம் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா பெறுகிறது. இப்ப அது சம்பந்தமா நேரடியா ட்ரம்ப் வச்சுட்டு கேள்வி கேட்டா, அப்படியா எனக்கு தெரியாதே
அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க செக்ரட்டரியை பார்த்து நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறாரு. You've been calling on Europe to stop buying Russian oil. The U.S. has imported $755 million worth of Russian uranium and plutonium so far just this year. That's up from the Biden administration last year, about $100 million. Can you ask Europe to cut off purchasing those kinds of products? Doug, do you know anything about that? Well, yeah, absolutely, but this goes back not only drill baby. முக்கியமான விஷயங்கள்ல ஃபுல்லா ட்ரம்புக்கு ஒண்ணு ஞாபகம் மறதி வந்துருது, அப்படி இல்லைன்னா தெரியலைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. India says that the U.S. imports Russian uranium, chemicals, fertilizers, while criticizing their energy imports. Your response to that, sir? I don't know anything about it. I'd have to check, but we'll get back to you on that. Yeah, please. அதோடு மட்டுமில்ல, இந்தியாவை டார்கெட் பண்ணி அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஏராளமான ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு தேவையான எரிவாயு மற்றவற்றையும் ரஷ்யாவிடமிருந்து தான் இறக்குமதி செய்கின்றன. நேட்டோ நாடுகளிலே பல நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து தான் எரிவாயுவை இறக்குமதி செய்து கொண்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும். We are not the biggest purchasers of Russian oil. That is China. We are not the biggest purchasers of Russian LNG. I'm not sure, but I think that is the European Union. We are not the country which has the biggest trade surge with Russia after 2022. I think there are some countries to the south. ரொம்ப ரீசெண்டா ட்ரம்ப் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள், அதிலும் குறிப்பாக நேட்டோ நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து ஏதேனும் கொஞ்சம் நெஞ்சம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தா அதையும் நிறுத்த வேண்டும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். ஆனா யாரும் நிறுத்தல. சோ ரஷ்யாவிடமிருந்து வாங்குவது அப்படிங்கறதுல இருந்து அமெரிக்காவே தள்ளி நிக்கல, ஐரோப்பிய நாடுகளே தள்ளி நிக்கல, இந்தியா மட்டும் தள்ளி நிக்கணும்னா இதையெல்லாம் மோடி ஏற்பாரா? ஆனா மோடி கூறினார் அப்படின்னு சொல்றாரு. எந்த தேதியில சொன்னாரு, என்னைக்கு சொன்னார்? இதே போல்தான் இதுக்கு முன்னால ட்ரம்ப் இந்தோ பாகிஸ்தான் போரின் போது 5 ஜெட்டுகள் வீழ்த்தப்பட்டன அப்படின்னு. அது எந்த நாட்டினுடைய ஜெட்டுன்னு அவர் சொல்லவே இல்லை. உடனே அதுக்கு மொஹரடியா ஒரு பதில நம்முடைய விமானப்படை தளபதி பெங்களூர்ல வச்சு சொன்னார். பாகிஸ்தானுக்கு சொந்தமான, பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சொந்தமான 7 விமானங்களை நாங்க போட்டு தள்ளினோம். அதுல அமெரிக்காவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கி இருக்கக்கூடிய F-16 ரக விமானங்களும் அடங்கும் அப்படிங்கிற உண்மையை அவர் புட்டு வைத்தார். Indication of at least one AWNC in that AWC hangar and a few F-16s which were under maintenance there. Apart from these, at least 5 fighters confirmed kills and 1 large aircraft which could be either an Elint aircraft or an AWNC aircraft which was taken out at a distance of about 300 kilometers. அதே போல இவராய் ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை கூட பொது வெளியில வைக்கக்கூடியவராக ட்ரம்ப் இருக்கின்ற காரணத்தினால் சர்வதேச தலைவர்களிலேயே நம்பகத்தன்மையற்ற தலைவராக ட்ரம்ப் மாறி இருக்கிறார். நாம 2 பேருக்குள்ள பர்சனலா ஒரு 2 இண்டிவிஜுவல்ஸ் தங்களுக்கு இடையில பர்சனலா பேசிட்டா கூட 3வது நபர்கிட்ட எதை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லுவோம். அந்த இங்கிதம் ஒவ்வொரு தனித்தனி இண்டிவிஜுவலுக்குமே இருக்கும். ஆனால் அந்த இங்கிதமே இல்லாத ஒரு மனிதராக ட்ரம்ப் இருக்கிறார். யோசிச்சு பார்த்தா இங்கிதம்னு ஒண்ணு அவருக்கு இருந்தால் வெளிப்படையா எனக்கு நோபல் பரிசு தான்னு கெஞ்சி கொண்டு இருந்திருப்பாரா? எந்த தலைவராவது எனக்கு இந்த பரிசு வேணும் யாராவது கேட்பாங்களா? குழந்தைய போல தினந்தோறும் நோபல் பரிசுன்னு சொல்லி கொண்டிருந்தார். நோபல் பரிசுக்கு ஆசைப்படுகிற தலைவர்கள் இருப்பார்கள். ஆனால் அதற்கான முயற்சிகளை திரைமறைவுல செய்வாங்க. அதுக்காக அவங்க முயற்சி செய்யறது பொது வெளியிலயோ பொது மக்களுக்கோ தெரியவே வராது. சத்தம் இல்லாம வேலையை முடிச்சுட்டு போவாங்க. இவரு எல்லாவற்றுக்கும் ஓப்பனாவே அவர் மனு போடுகிறார். இவருக்கும் அந்த பேசிக் டிப்ளமசிக்கு சம்பந்தமே இருக்க மாட்டேங்குது. எல்லாவற்றையும் பகிரங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது நமக்கே தெரிய வர்றப்போ மோடிக்கு தெரியாதா? இவர் எல்லாவற்றையும் பகிரங்கப்படுத்தக்கூடிய தலைவர். இவர்த ரகசியம்னே ஒண்ணு இருக்காது அப்படிங்கிறது மோடிக்கு தெரியாதா? அப்படி தெரியுங்கிற பட்சத்துல மோடி எப்படி இவ்வளவு முக்கியமான தகவலை ட்ரம்ப்பை நம்பி சொல்லியிருப்பார்? அதனால இது ட்ரம்ப் வழக்கமா சொல்லுகிற பொய்களில் கூடுதலான ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. தமிழக அமைச்சர் TRB ராஜாவுக்கு நோஸ்கட் கொடுத்திருக்கிறதே ஃபாக்ஸ்கான். எஸ், ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிறது தைவானை சேர்ந்த முன்னணி மின்னணு தயாரிப்பு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய இந்திய பிரதிநிதி ராபர்ட் வு அவரோட அவருடைய குழுவினர் அவங்க ரொம்ப ரீசெண்டா தமிழக முதல்வரை சந்தித்து பேசியிருந்தார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா ஒரு பதிவிட்டு இருந்தார். அதுல ஃபாக்ஸ்கான் ஒரு 15,000 கோடி அளவுக்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய போகிறது. இதன் மூலமா 14,000 பேருக்கு
வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. எனவே என்ஜினியர்களே தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சத்தமா ஒரு எக்ஸ் பதிவிட்டு இருந்தார். இந்த எக்ஸ் பதிவு வெளியிட்டதுக்கு அடுத்த நாளே ஃபாக்ஸ்கான் அவருக்கு மூக்கடை கொடுத்தது. ஃபாக்ஸ்கான் என்ன கூறியிருந்தது அப்படின்னா, நாங்க இந்த 15,000 கோடி புதிய முதலீடுன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலா அந்த மாதிரி அதை பற்றி எதுவுமே பேச்சுவார்த்தையே நடத்தப்படல. அந்த பேச்சுவார்த்தையில அந்த விஷயம் இடம்பெறவே இல்லை. அதனால புதிய முதலீடுன்னு எதுவுமே நாங்க பண்ண போறது இல்லை. ஏற்கனவே இதுக்கு முன்னால நாங்க பேசினது தொடர்புல இந்த 15,000 கோடி அப்படிங்கிறது ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பானது. புதிய முதலீடுன்னு எதையும் நாங்க பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜாவுக்கு மறுப்பு தெரிவித்து ரொம்ப தெளிவாக எக்ஸ் பதிவிட்டு இருந்தது. இது தமிழ்நாட்டில் அரசியல் வட்டாரங்கள்லையும் தொழில்துறை வட்டாரத்திலையும் ஒரு பெரிய சலசலப்பை உருவாக்கி, ஒரு கம்பெனி கமிட் பண்ணாத நிலையில சும்மா ஜஸ்ட் ஒரு கைதட்டலுக்கு ஆசைப்பட்டு ஃபால்ஸா ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களா ஃபேப்ரிகேட் பண்ணி அங்க இருந்து பிரம்மாண்டமா முதலீட்டை ஈர்த்து விட்டார், இங்க இருந்து முதலீட்டை ஈர்த்து விட்டார், வெறும் ஒரு டிராமா பண்றதுக்காக இப்படிலாம் போட்டா இது தமிழ்நாட்டில் அவங்க ஓட்டுக்காக இப்படி செய்யலாம். ஆனா அதற்காக அந்த கம்பெனி அதை ஏற்றுக்கொள்ளுமா? ஏன்னா இதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் அப்படியே விட்டுட்டால் நாளடைவில் இது உண்மை போல ஆகிவிடும். இது ஒரு புதிய ஆப்ளிகேஷனும் புதிய கமிட்மெண்ட்டையும் இந்த கம்பெனிக்கு கொண்டு வந்து சேர்த்தும். ஒரு ஃபேக்சுவல் எரரோட ஃபால்ஸா நீங்க ஒன்னு கிளைம் பண்ணீங்கன்னா இம்மீடியட்டா எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அந்த கிளைமை மறுப்பாங்க. இப்ப அதே போல ஃபாக்ஸ்கான் மறுத்து இருக்கிறது. இது உண்மையிலேயே தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு தான் பார்க்கும். இப்ப ரீசெண்டா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்துல 1,33,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு கூகுள் சம்மதித்திருக்கிறது. அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பக்கத்துல இருக்க ஆந்திரம் ஈர்த்து இருக்கிறது. அந்த விஷயம் வெளியில வந்த உடனேயே பல பேர் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சந்திரபாபு நாயுடு கூகுள்கிட்ட இருந்து அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறார். இப்ப அதன் மூலமா அந்த பகுதியில 30,000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு ஏற்பட போகிறது. ஆனா நீங்க பறந்து ஏதோ நான் முதலீட்டை ஈர்க்கிறேன், அதற்காக வெளிநாட்டுக்கு போறேன், அது இதுங்கிறீங்க. நீங்க ஈர்த்தது என்ன? இத்தனைக்கு கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழகத்தை சேர்ந்தவர். அவரை உங்களால பயன்படுத்த முடியல, சந்திரபாபு நாயுடு எவ்வளவு சாமர்த்தியமா பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற டாக்ஸ் வர ஆரம்பிச்சார். இந்த கம்பாரிசன் போய்கொண்டு இருக்கிற போதே திடீர்னு டிஆர்பி ராஜா வச்ச கிளைம ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மறுத்து இருக்கிறது. இது அடுத்த பெரிய ப்ளோ. இந்த கூகுள் இன்வெஸ்ட்மெண்ட் பின்னணியில சந்திரபாபு நாயுடுடைய மகன் நாரா லோகேஷ் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறதுல கர்நாடகத்துக்கும் ஆந்திரத்துக்கு இடையில ஒரு கடுமையான போட்டி இருந்திருக்கும் போல இருக்கு. இதுல ஆந்திரா ஈர்த்து விட்டது அப்படின்னதும் கர்நாடகத்து அமைச்சர்கள், தொழில்துறை அமைச்சர்கள் மற்றும் கர்நாடக அரசுக்கு ஒரு பெரிய பொறாமை. இப்போ அவங்க எக்ஸ் பதிவுல கடுமையா ஆந்திர அரசை சாடி வருகிறார்கள். அதுக்கு நாரா லோகேஷ் ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். சும்மா இப்படி எக்ஸ்ல என்னோட ஒரு போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல உங்க சைட்ல இருக்கக்கூடிய தப்பை நீங்க திருத்திக்க பாருங்க. உங்க சைட்ல ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு முதலீட்டாளர்களே கருதுறாங்க. அதோட மட்டும் இல்ல, ஒரு அடிக்கடி மின்தடை வேற உங்க மாநிலத்துல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இத்தனை மின்தடையும் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு பெரிய லேக்கிங் இருக்கிறப்போ உங்கள்கிட்ட யார் இன்வெஸ்ட் பண்ண வருவா? நான் இந்த இவ்வளவு பெரிய முதலீட்டை ஈர்த்திருக்கேன் அப்படின்னா நான் கடுமையா உழைச்சிருக்கேன், எனக்கு இந்த எஃபிஷியன்சி இருக்கு. நீங்க இன்எஃபிஷியன்ட்டா இருந்தீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதோட மட்டுமல்ல, அவர் கூடுதலா ஒண்ணு சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த விதமாக மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி இருக்கும் என்றால் அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நல்லது, இந்தியாவின் வளர்ச்சிக்கு அது பயன் தரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். We are going to compete with other states. It's not a political slugfest. When states compete, India wins. I know for a matter of fact that many states competed with Google on this investment. Even yesterday, on the day it was getting announced, there were few IT ministers who reached out to this leadership and said, is it too late? We would love to pitch. There's so much of competition, and I believe it's good. It'll get the best out of us. And I think it'll help the entrepreneurs net. நாரா லோகேஷ் ஒரு மிடில் ஏஜ்டு மேன். அவர் இவ்வளவு மெச்சூர்டா தன்னுடைய மாநிலத்துக்கு எங்கிருந்து முதலீடு வருதோ அதெல்லாம் ஈர்க்கணுங்கிறது அவர் பேரார்வத்தோட அவ்வளவு பிரமாதமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். மாநிலங்களுக்கு இடையில் ஆரோக்கியமான போட்டி நிலவ வேண்டும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறார். அதே நேரத்துல தவறான தகவல்களை சொல்லி அது எந்த மாநிலம் பதிவிட்டாலும் அதை லெப்ட் அண்ட் ரைட் திருப்பி வாங்குறாங்க. பாருங்க,
ஒரு ஒட்டுமொத்த ஆந்திராங்கிறது தனியா உடைஞ்சு கடைசியில இப்போ ஆந்திரான்னு ஒரு சிறிய மாநிலம் ஆயிருக்கு. இன்னைக்கு தேதிக்கு ஆந்திர மாநிலம் கம்பேரிட்டிவ்லி ஒரு சிறிய மாநிலம். அந்த மாநிலம் மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்த்து கொண்டே வருகிறது. 1,30,000 கோடி முதலீடுனா அது என்ன சும்மாவா? அந்த முதலீடுகளோட தமிழகத்தின் திமுக அரசு ஈர்த்து இருக்கக்கூடிய முதலீடுகளை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா இப்போ நாரா லோகேஷ் சொல்லி இருக்கக்கூடிய பதில், கர்நாடகா சொல்லி இருக்கிற பதில், இதெல்லாம் வச்சு பார்க்கிறப்போ இந்த கூகுள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே ஆந்திரத்துக்கு கர்நாடகத்துக்கு இடையில தான் போட்டி இருந்திருக்கும் போல இருக்கு. அது போட்டியிடுற இடத்திலேயே தமிழகம் இல்லாமல் இருந்திருக்கிறது. அது நமக்கு வெட்ட வெளிச்சமாகிறது. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப இருக்கிற இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பதவியேற்றதுல இருந்து இந்த ஒரு 4 ஆண்டு காலமாக மீடியாக்கள் மூலம் போக்கஸ் பண்ணுவது, ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருப்பது, இது மட்டுமே அரசியல். இதை மட்டும் செஞ்சுட்டாலே மக்கள் நம்புவாங்க, ஓட்டை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு அரசை நம்ம பார்க்கிறோம். ஒரு நாடக அரசாகவே இது இருந்து கொண்டு வருகிறது. இது நல்லதல்ல. இதெல்லாம் இப்ப எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் விரைவில் ஒரு 6-7 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ இதற்கான பதில தேர்தல் மூலமாக திமுக பெற்றுக்கொள்ளும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.